அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ச்சொல் அறிதல். அதாவது ஸ்கூல் புத்தகத்தை படிச்சா குரூப் 4 பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கலாம். பிரித்தலகு, எதிர்ச்சொல், கலைச்சொல், ஆங்கிலம் டு தமிழ் அப்படிங்கிறது புக் பேக்கில் இருக்கும், நம்ம படிச்சுக்கலாம். இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம ஸ்கூல்ல புக் பேக்கில் கிடையாது. ஏதாவது வார்த்தையை கொடுத்து வேர்ச்சொல் கேட்பான். ஸோ இதை நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும். அதாவது என்னென்னா, முன்னாடி பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சிருந்தா இந்த வேர்ச்சொல் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பகுபத உறுப்பிலும் போது பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம் அப்படி எல்லாம் பார்ப்போம். அதில் உள்ள பகுதி மட்டும்தான் இங்கே வேர்ச்சொல் சொல்லுவோம் அல்லது அடிச்சொல் சொல்லுவோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து பெரும்பாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் பேக்கில் படிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி மொத்தமாக ஓல்டு கொஸ்டின்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட இது வந்து இப்போ பழைய பொதுத்தமிழ்லையும் இருந்துச்சு, இப்போ உள்ள கட்டாய தமிழ்லையும் இருக்குது. குறைஞ்சது 4 கொஸ்டின் கேட்பாங்க. குறைஞ்சது வேர்ச்சொல், வேர்ச்சொல் வந்து வினையாளன் பெயர், வேர்ச்சொல் வந்து வினைமுற்று, வேர்ச்சொல் வந்து தொழிற்பெயர், இப்படி எதுனாலும் கேட்கலாம். பெயரெச்சம், வினையச்சம், இப்படி எதுனாலும் கேட்கலாம். ஸோ அதுதான் நமக்கு சிலபஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி வேர்ச்சொல் கண்டறிதல், எப்படி கொடுத்துருக்குறா எப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் பகுதி இருந்தால் போதும். பகுதி என்னன்னு தெரியணும். அந்த பகுதி மீனிங் கொடுத்தால் அது வேர்ச்சொல். ஒரு எழுத்தாகவும் இருக்கலாம், 2 எழுத்தாகவும் இருக்கலாம், 3 எழுத்தாகவும் இருக்கலாம், 4 எழுத்தாகவும் இருக்கலாம். 2 எழுத்து மீனிங் தரலைன்னா 3ஆவது எழுத்தை சேர்த்துக்கலாம். 3 எழுத்து மீனிங் தரலைன்னா 4ஆவது எழுத்துக்கு போகணும். பட் 2 எழுத்து மீனிங் தந்தால் 3ஆவது எழுத்துக்கு போக தேவையில்லை. அதுதான் நம்ம பார்க்க போறோம். வேர்ச்சொல் அறிதல். முதல் கொஸ்டினை பாருங்க. உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிய. உருகன் அதாவது நெருங்கிய நோய் அப்படிமோ. அப்ப அதோடைய பகுதி என்ன? உரு. இதுக்கு பேரு பகுதி என்னது? உரு அப்படின்னு சொன்னா நெருங்குதல். அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதனுடைய வேர்ச்சொல். அடுத்து பாருங்க, தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல். தனிந்ததுன்னா தெரியுங்களா? அதுனா அமர்ந்தது, ரொம்ப பெருசா இருந்தது, இப்போ என்னது சாந்தமாயிருச்சு அப்படின்னா அதோட வேர்ச்சொல் அப்படின்னு சொன்னா தனி. தனினா என்னது? குளிர்ச்சி அல்லது அமைதி. குளிர்ச்சி அல்லது தனித்தல் அப்படி சொல்லும்ல, அந்த மாதிரி அமைதி. அப்போ அதனுடைய வேர்ச்சொல் அப்படிங்கிறது தனின்னு எடுத்துடலாம். தனிந்த அப்படின்னா பெயரெச்சம். தனிந்த அப்படின்னா இப்போ நம்ம வேர்ச்சொல் மட்டும்தான் பார்க்குறோம். அதனால தனிந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வினை எச்சம். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தருக, தா, என்ன கேட்டாலும் சரி, தந்த, தந்து, தரு எது கொடுத்தாலும் தருகன்னு வந்தா வேர்ச்சொல் தாதான். வேர்ச்சொல் தா. இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெயரெச்சம். பெயரெச்சம், தந்து வினையெச்சம். தந்து வினையெச்சம். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல் மட்டும்தான் பார்க்குறோம், பகுதி மட்டும்தான் பார்க்கணும். கீழ்கண்ட சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்தான், வருதல், எது வந்தாலும் வாதான் வேர்ச்சொல். வந்து அப்படின்னா வினையெச்சம், வந்து வினையெச்சம், வந்தான் வினைமுற்று, வேர்ச்சொல் வா. வென்று, வென்றான், வென்றான் வினைமுற்று, வென்று வினையெச்சம், வெல் வேர்ச்சொல். கொன்றான், கொல் வேர்ச்சொல் கரெக்டா இருக்கு. இது வினைமுற்று. செல்றான் அல்லது சென்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லுன்னு தான் எழுதணும், சொல் கிடையாது. சொல் கிடையாது. இதுக்கு செல், வா, வெல். ஸோ ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. மகிழ்ந்தன. மகிழ்ந்தன இச்சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிய. நிறைய பேருக்கு இதுக்கு ஒரு டவுட். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனே கொடுத்துட்டான் மகிழ்ந்தனன், நான் மகிழ்ந்தனன். அப்போ அதோடைய வேர்ச்சொல் மகிழ். என்ன பிரிப்போம்? மகிழ் கூட்டல் இத்து கூட்டல் இத்தானது, இத்து கூட்டல் அன்னு பிரிப்போம். அப்போ என்னது? இதுதான் வேர்ச்சொல். இது வினைமுற்று. மகிழ்ந்தான் அப்படின்னா வினைமுற்று. ஆன்சர் டி. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. உரைத்தான் வேர்ச்சொல் உரை. உரைத்த பெயரெச்சம், உரைத்து
வினையெச்சம், வினையெச்சம். உரைத்தால் உரைத்தான், வினைமுற்று, வினைமுற்று. அடுத்து பாருங்க 7வது கொஸ்டின். சென்றனர் வேர்ச்சொல். செல் அப்படிங்கிறதா வேர்ச்சொல். சென்ற பெயரெச்சம், ஏ அப்படின்னா பெயரெச்சம். சென்று அப்படிங்கிறது வினையெச்சம், வினையெச்சம். அப்போ சென்றனருக்கு வேர்ச்சொல் செல். 8வது கொஸ்டின் பாருங்க. கற்றார். இது நிறைய எதுக்கு வரும். கற்ற, கற்று, என்ன கேட்டாலும் கல் தான் வேர்ச்சொல். என்ன கேட்டாலும் என்னது, கல் தான் வேர்ச்சொல், வா மாதிரி. அப்போ இதோடைய கற்ற அப்படிங்கிறது பெயரெச்சம், கற்ற பெயரெச்சம். கற்று வினையெச்சம், கற்று வினையெச்சம். கற்று கொண்டிருக்கிறான், கற்று முடித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தருகுவென, தருகுவேன் என்பதன் வேர்ச்சொல். என்ன கிட்ட தருவேன்னாலும் தருகுன்னாலும் வேர்ச்சொல் தாதான். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடியது. தா அப்படிங்கிறது வேர்ச்சொல். அடுத்து காப்பார். காப்பார் அப்படின்னா காத்தல் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ காத்தல் அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் அப்படிங்கிறது நம்ம பகுப்பொருள்படி கா அப்படின்னு தான் வரும். கா அப்படிங்கிறதா அவருடைய வேர்ச்சொல். காத்தான் அப்படின்னாலும் வினைமுற்றுதான். அடுத்து பாருங்க தருகின்றனர். இதனால என்ன கேட்டாலும் இது மீனிங் கொடுக்காது. தா அப்படிங்கிறதா வேர்ச்சொல். உறங்கினான் வினைமுற்றுக்குரிய வினைமுற்றுன்னு சொல்லிட்டான். அப்போ இதனுடைய வேர்ச்சொல் கேட்கிறோம். இப்போ உர அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியாது, மீனிங் கொடுக்காது. அதனால இங்க என்ன பண்றோம் அப்படின்னா உறங்கி அப்படின்னு சொன்னா அது வினையெச்சமாயிரும். உறங்கி அப்படிங்கிறது வினையெச்சம் ஆகுது. அப்போ உறங்கி வினையெச்சம் ஆச்சுன்னா அந்த ஊ எங்க வரும் அப்படின்னா வேர்ச்சொல்ல வரும். ஊ எங்க வரும், வேர்ச்சொல்ல வரும். இதுதான் வேர்ச்சொல். உறங்குதல் தொழில் பெயர், உறங்குதல் தொழில் பெயர். உறங்கி அப்படின்னு கேட்டோம்னா உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்னது, இது வினையெச்சம், உறங்கிய பெயரெச்சம். அப்போ ஆன்சர் உறங்கு அப்படிங்கிறதான். 4 எழுத்து கூட வரலாம். அடுத்து பாருங்க படி என்னும் சொல்லின் பதம் அறிய. பதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லின் வேறு பெயர் அப்படின்னு படிப்போம். சொல்லுடைய வேறு பெயர் அப்படின்னு சொன்னா பதம், மொழி, கிளவி அப்படின்னு சொல்லுவோம். இதோட சொல்லுடைய வேறு பெயர். அப்போ பதம் அப்படின்னாலும் சொல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். படி என்னும் சொல் கேட்டிருக்கான். கற்றான் அப்படிங்கிறது கல்லு அப்படிங்கிறதுடைய சொல்லு. கற்பனைனா இமேஜி. பாடினான் அப்படிங்கிறது பாடு, இது கற்பனை அப்படிங்கிற இமேஜினேஷன். அப்போ படி அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய சொல் படித்தான், வினைமுற்று. படித்தான் அப்படிங்கிற வினைமுற்று. பாடினான் வராது. அப்போ ஆன்சர் ஏ. பதம்னா சொல்லுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாடினால் வேர்ச்சொல். பாடினால் அப்படின்னா பாடு அப்படிங்கிறதான் வேர்ச்சொல், பா கிடையாது. அமரே வா அப்படிங்கிறதும் ஆடுதல் வா வருதல் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான், நட வேர்ச்சொல், நட வேர்ச்சொல், அவ்வளவுதான். வென்றான், இப்ப தானே பார்த்தோம். வென்றார், வெல் அப்படிங்கிறது வேர்ச்சொல். வெல் அப்படி வேல்லாம் கிடையாது. நாளம் என்பதன் வேர்ச்சொல். நாளம்னாலும் உலகம், நாள்னாலும் உலகம் அப்படின்னு சொல்லுவோம். தொங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட வேர்ச்சொல் நாள் அப்படிங்கிறது. அமர்ந்தான் வேர்ச்சொல் அமர். நடத்தல் தொழிற்பெயர். நடத்தல் அப்படிங்கிற தொழிற்பெயர். நடந்த பெயரெச்சம், நடந்து வினையெச்சம். நட அப்படிங்கிறதா வேர்ச்சொல். நடந்தவர் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். வினையாளனையும் பெயர். நடந்தவன், தூங்கியவன், நடந்தவள், தூங்கியவள். வன், வல், வர் வந்தாலே அது வினையாளனின் பெயர். அடுத்து பாருங்க கேட்டனன். சோ வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேட்ட
பெயரெச்சம். கேள், நல்லா பார்த்துக்கோங்க, கேள் அப்படிங்கிறதா இந்த இது கிடையாது, இதுதான் வேர்ச்சொல். ஓடியவர், யாரு? ஓடியவர் அப்படின்னு சொல்ல முடியாது, அது வினையாளனின் பெயராக மாறுது. வினையாளன் பெயர் கொடுத்து வேர்ச்சொல் கேட்கிறான், இது வினையாளனின் பெயர். ஓடியவர் வினையாளனையும் பெயர். அப்போ ஓடிய அப்படிங்கிறது பெயரெச்சம், புரியுங்களா? ஓடினான் அப்படிங்கிறது வினைமுற்று, ஓடினான் அப்படிங்கிறது வினைமுற்று. அப்போ ஓடி அப்படிங்கிறது வினையெச்சம், ஓடி அப்படிங்கிறது வினையெச்சம். அப்போ ஓடு அப்படிங்கிறதா வேர் சொல், ஓடு அப்படிங்கிறதா வேர் சொல். வேர் சொல்லி தேர்வு செய்தல் தந்தான், தந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. தா அப்படிங்கிறது தான் வேர் சொல். தந்தே பெயரெச்சம், தந்து வினையெச்சம். அடுத்து பாருங்க, கண்டான், கண்டான்னா பார்த்தல், அதில் உள்ளது. அப்போ அதனுடைய வேர்ச்சொல் கான் தான் வரணும். கண்டே அப்படிங்கிறது சரிங்களா பெயரெச்சம், கண்டு வினையெச்சம். கண்டான் வினைமுற்று, கண்டான் வினைமுற்று. கண்டவன் பார்த்தவன் அப்படின்னு சொன்னா அது வினையாளனின் பெயர். காணுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அடுத்து பாருங்க வேர்ச்சொல். அரியன், என்னமே இருந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் பகுபவர்கள் படி பிரிச்சா அரி மீனிங் கொடுக்குது. அரி இந்த அரி தான், இந்த அரி கிடையாது. அந்த அரினா நெற்கதின்னு வரும், இதான் அறிதல். படித்தவர் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். வர் வன் வள் வந்தாலே வினையாளனின் பெயர். படித்தவர், அப்ப படி அப்படிங்க அவங்க கேட்டிருக்குது. பெயரின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க, பெயர் வேர்ச்சொல். அப்போ படிதானது வேர்ச்சொல், தொழில் பெயர். படித்து வினையெச்சம், படித்த பெயரெச்சம், படித்த பெயரெச்சம். சென்றான் வேர்ச்சொல் தருக. சென்றான் அப்படின்னா வேர்ச்சொல். சென்றான் அப்படிங்கிறது வினைமுற்று, சென்றான் அப்படிங்கிறது வினைமுற்று. அப்ப சென்ற அப்படிங்கிறது பெயரெச்சம். செல் அப்படிங்கிறதான் கரெக்ட் வேர்ச்சொல். சென்று அப்படின்னு சொல்லக்கூடியது வினையெச்சம். பாருங்க, சென்று வினையெச்சம், சென்ற பெயரெச்சம், சென்றான் வினைமுற்று. சென்றவன் சென்றவர் அப்படின்னா வினையாளனின் பெயர். செல் அப்படிங்கிறது வேர்ச்சொல். அதே மாதிரிதான் இகழ்ந்தனர், இகழ்ந்தனர். அப்போ இகழ் அப்படிங்கிறது வேர்ச்சொல், இகழ்ந்து அப்படிங்கிறது வினையெச்சம், இகழ்ந்த அப்படிங்கிறது பெயரெச்சம், இகழ்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அப்போ இகழ்ந்தனர். இகழ்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வினையாளனின் பெயர். அடுத்து வேர்ச்சொல் கண்டறிதல். நடத்தல், இது தொழில் பெயர். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னு தெரியணும். தொழில் பெயர் கொடுத்துருக்குறாங்க, அவங்க எடுக்கிறது வேர்ச்சொல் நட. நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம், நடந்துங்கிறது வினையெச்சம். நடந்த மாணவன், நடந்த அப்படிங்கிறதா பெயரெச்சம். ஆள முடிஞ்சாலே பெயரெச்சம். எத்துக்கூட்டல் ஆத்தா அப்படின்னு பண்ணலாம். அடுத்து போட்டேன் வேர்ச்சொல். போட்டேன் அப்படின்னாலே முடிஞ்சிட்டு வினைமுற்று. நடந்தான், படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதோட வேர்ச்சொல் கேட்கிறான். இது பெயரெச்சம், போட்ட அப்படின்னு சொன்னா பெயரெச்சம், இது வினையெச்சம். இது போட்ட பெயரெச்சம், போட்டு வினையெச்சம். போடு அப்படிங்கிறதா வேர்ச்சொல். போடுதல் தொழில் பெயர், போடுதல் தொழில் பெயர். நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில். இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நில் அப்படிங்கிறதா வேர்ச்சொல். சுடுதல் என்பதன் வேர்ச்சொல்
சுடு. சரியா? நம்ம படிச்சிருப்போம். சுடு அப்படிங்கிறது சிலது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் தொழிற்பெயர் படிக்கும்போது சுடு, சூடுதல் அப்படின்னு சொல்லியும்ல, முதல்ல தெரிந்த தொழிற்பெயர், வெறும் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து வந்தான் என்பதன் வேர்ச்சொல். வான் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா போட்டுடணும். பெயரெச்சம், வினையெச்சம், இது வேர்ச்சொல். வென்றார், இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் பாருங்க. வென்று திரும்ப திரும்ப கேட்டதே தான் கேட்கிறோம். வெல் அப்படிங்கிறது வேர்ச்சொல். வந்தவர், ரிப்பீட்டட். வந்தவர் அப்படின்னா வா, வேர்ச்சொல். வருதல் தொழில் பெயர். வந்த பெயரெச்சம். பாருங்க, வருகிறான், அதுவும் அதேதான், வேர்ச்சொல் வருதான். வா, வருதல் தொழில் பெயர். பாருங்க, நிறுத்தல் அப்படிங்கிறது, நிறு அப்படிங்கிறது மீனிங் என்ன கேட்டிருக்கான், சொல்லின் வேர் சொல்லி கேட்டிருக்கான். நிறு அப்படிங்கிறது என்ன செய்யாது, மீனிங் கொடுக்காது. அதனால என்னது, நிறுவுதல் கிடையாது, அங்க நிறுத்தல் தான். நிறுவுதல் அப்படிங்கிறது ஒருத்தர் ப்ரூஃப் வந்து என்ன செய்யுது, சப்மிட் பண்றது. அப்போ நிறுத்தல் அப்படிங்கிறது நிறுத்து, இதுதான் வேர் சொல். எப்படி உறங்கி அப்படிங்கிறது உறங்குன்னு எழுதுறோம்ல, அது மாதிரி. அடுத்து மயங்கிங்க என்கிற வேர் சொல் மயங்கு. மயங்கிய பெயரெச்சம், மயங்கிய பெயரெச்சம். மயங்கினான், மயங்கினாள், வினை முற்று, எல்லாமே ஒண்ணுதான். அது ஆம்பளை, இது பொம்பளை, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து பாருங்க, சென்றனர். செல் அப்படிங்கதான் வேர் சொல்லி, இதெல்லாம் ரிப்பீட்டட். சென்ற பெயரெச்சம், சென்று வினையெச்சம், சென்றான் வினைமுற்று. விமு அப்படின்னா வினைமுற்று. அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மகிழ்வித்தனன். சோ இதுக்கு என்ன அப்படின்னா மகிழ் தான் வருது. அது எப்படி சார் வரும், மகிழ்வி வராதான்னா பிரிச்சு பார்த்தா மகிழ் கூட்டல் வி கூட்டல் எட்டு கூட்டல் எத்து கூட்டல் அன்னு அப்படின்னு தான் வருது. அப்ப இங்க மகிழ் தான் வருது. அடுத்தது இடைநிலை சந்தி அப்படின்னு தான் வருதுனால ஆன்சர் மகிழ் அப்படிங்கறதான் ஆன்சர். நடப்பால் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிய. நடப்பால் அப்படின்னா நடதான் வேர்ச்சொல். நடந்த பெயரெச்சம், நடந்து வினையெச்சம். பொருத்தமான வினையடி சொல்லை, அதாவது என்ன சொல்றான்னா வினை அடிச்சொல் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வினைச்சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும், அதனுடைய அடிச்சொல் என்ன கேட்கறான், அதான் வேர்ச்சொல் அப்படிங்கிறத கேட்கறான். இதுல ஃபர்ஸ்ட் எது வினைச்சொல் கண்டுபிடிக்கும், இருக்கிறது அப்படிங்கிறதா வினைச்சொல். இதுல அடிச்சொல் கேட்கறான். அடிச்சொல்னா என்னன்னா வேர்ச்சொல். அப்ப அதுக்கு பேரு இரு, அதுக்கு பேரு இரு அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து பாருங்க, வேர் சொல்லை கண்டறிய. வாழ்க்கை தொழில் பெயர். வாழ்க்கைனா தொழில் பெயர்னு சொல்லுவோம். வாழ்க வேங்கொல் வினைமுற்று, வேங்கொல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அப்ப அதோடைய வேர்ச்சொல் அப்படின்னா வாழ் அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல். வாழ் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, 43 வேர் சொல்லை தேர்வு செய்ய. துய்ப்பது அப்படின்னு கேட்டிருக்கான். துய்ப்பது அப்படிங்கிறது துய் அப்படிங்கிறதான் வேர் சொல். துய்த்த பெயரெச்சம், துய்த்து வினையெச்சம். புரியுங்களா? அடுத்து பயின்றாள். பயின்றாள் அப்படின்னாலே முடிஞ்சு அது வினை முற்று. அப்போ அதோடைய வேர்ச்சொல் கேட்டிருக்கான் பயில் அப்படிங்கிறது கரெக்ட். பயின்ற அப்படிங்கிறது பெயரெச்சம், பயின்று அப்படிங்கிறது வினையெச்சம். அடுத்து பாருங்க, வரைதல். இந்த ஓவியம் வரைதல் அப்படிங்கிறோம்ல, அப்ப என்ன செய்யுது, வரைதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். பகுதி கூட்டல் நீங்க அப்போதையே கண்டுபிடிச்சிடலாம், சொல்லி கொடுத்துறேன். பகுதி கூட்டல் அல்லு தள்ளு வந்தா அதுக்கு பேர் என்னது, வரைதல். வரை அப்படிங்கிறது, வரைந்த அப்படிங்கிறது பெயரெச்சம், வரைந்தான் அப்படிங்கிறது வினை முற்று.
வரைந்தான் வினைமுற்று. அடுத்து பாருங்க, எரிந்தான். அப்போ எரிந்த பெயரச்சம், எரி வேர்ச்சொல், எரிதல் தொழில் பெயர். எப்படி சார்? பகுதி கூட்டல் அப்படி பாத்துருங்க. ஒருவேளை வேர்ச்சொல் தெரியல தொழிற்பெயரா மாத்துங்க. பகுதி கூட்டல் அல்லு தள்ளு அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தொழில் பெயர். எரிந்து அப்படிங்கிறது வினையெச்சம். வந்தனன். வந்தனன்னால என்ன கேட்டாலும் வாதான். வந்த பெயரச்சம், வா வேர்ச்சொல், வந்தான் வினைமுற்று. வந்தான் வினைமுற்று. வருவான்னா எதிர்காலம். பரப்பு மின் இச்சொல்லின் வினையடி அப்படின்னாலும் அதாவது வினை அடினாலும் வேர்ச்சொல் தான். அப்போ பரப்பு. பரப்பினான் அப்படின்னா வினைமுற்று. வருக. வருக வருக அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அடுத்து வருதல் தொழில் பெயர். வந்த பெயரச்சம், வா அப்படிங்கிறதா வேர் சொல். கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல். கேட்டான் அப்படின்னா என்ன சொல்றேன்? இந்த கேள் கிடையாது, இந்த கேள். கேட்ட கேட்டு கொண்டிருக்கிறான், இது வினையெச்சம். வாலியர். வாலிய வாலியவேர் அப்படின்னு சொல்லி படிச்சீங்களா, வேங்கல் வினை மற்றும் மாதிரி. அப்போ இதுக்கு பேரு வாழ்தான், வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியது. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் எழுதுக. சென்றனர், செல். இதெல்லாம் ஆசையா முடிச்சிருவீங்க. இது பெயரச்சம், இது வினையெச்சம். அடுத்து பாருங்க, நடந்தாள் ஒரு பெண், நடந்தாள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. வினைமுற்று. சோ வினைமுற்றுல நட அப்படிங்கிறதா வேர்ச்சொல். நட அப்படிங்கிறதா வேர்ச்சொல். அடுத்து பாருங்க, உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல். உலகம் அப்படிங்கிறது உலகு. கிளர்ந்த அப்படிங்கிறது வேர்ச்சொல். கிளர்ந்த அப்படின்னா பெயரச்சம், அதுக்கு வேர்ச்சொல் கிளர். கிளர்ந்து அப்படின்னா வினையெச்சம். உரைத்த அப்படிங்கிறது பெயரச்சம், பெயரச்சம். அதுல உரைத்து அப்படின்னா வினையெச்சம். புரியல? உரை அப்படிங்கிறது வேர்ச்சொல். ஓடினான் அப்படிங்கும் போது என்ன எழுதணும்? ஓடி அப்படின்னா வினையெச்சம். ஓடிய அப்படின்னா பெயரச்சம். அப்போ ஓடுதான் ஆன்சர், வேர்ச்சொல். எப்படி? வருதல் வா அப்படின்னு சொல்லுது, தருதல் தா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆடினான் எப்படி ஆடு மாறுறோமோ அது மாதிரி. சொன்னார் சொல். பாருங்க, தருகின்றனர் அடிக்கடி தா வாதான். தருகின்றனர் தா வேர்ச்சொல். தந்த பெயரச்சம், தந்து வினையெச்சம். ஆடினான் எப்படி? பாடினான் மாதிரி. பாடுன்னு வந்தா ஆடினான் அப்படிங்கிறது ஆடு. கண்டிப்பா ஓடு கிடையாது, சிறி கிடையாது, இதெல்லாம் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். பயின்றாள் வினைமுற்று. பயின்றாள் அப்படின்னா வினைமுற்று. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னா பயில். பயின்ற அப்படிங்கிறது பெயரச்சம், பயின்று அப்படிங்கிறது வினையெச்சம். இவ்வளவுதான் வேர்ச்சொல்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வேர்ச்சொல், அதாவது என்னன்னா ஒரு வினையாளன் பெயர் கொடுத்து வேர்ச்சொல் பகுதி மட்டும் கேட்குறாங்க, ஒரு வினைமுற்று கொடுத்து பகுதி கேட்குறாங்க வேர்ச்சொல். அப்போ அது பகுபொருளுக்கு படி பிரிக்கிறோம், பகுதி மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அது நம்ம புக்கில் பெரும்பாலும் இருக்காட்டாலும் இந்த மாதிரி சில வார்த்தைகளை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பகுதி மட்டும் பார்த்து கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று எப்படி கண்டுபிடிக்கிறது, வினை எச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது, வினையாளரின் பெயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெயரெச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு கொஸ்டின் ஒரு 150 கொஸ்டின் இருக்குனாலுமே இதுக்கு தேவையானது 4 கோட் வேர்ட். வினையாளரின் பெயர் யார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கணும். யாரு இதை செய்தது, யார், வன்னு முடியும். அதாவது பெயரெச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் முடிதான். எப்படி செய்த, நடந்த, தான் முடியும்னு வச்சுக்கோங்களேன். படித்த இப்படி முடிஞ்சா அது பெயரெச்சம், ஆள முடிஞ்சா பெயரெச்சம். அந்த ஆயில முடிஞ்சிட்டு அப்படியே வினையாளன் பெயர் எழுதுற பாருங்க. செய்தவன், படித்தவன் அல்லது படித்தவள், நடந்தவர், எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் பார்த்துக்கோங்க. வன்னு, வல்லு, வர்று, வந்தா வினையாளனின் பெயர். வன், வல், வர், வந்தா வினையாளனின் பெயர். செய்த, நடந்த, படித்த, ஆ வந்தா பெயரெச்சம். தூ, தூள முடிஞ்சாலோ அல்லது ஈல முடிஞ்சாலோ வி எப்படின்னா படித்தூ, நடந்தூ, எழுதி, ஈலி வரலாம். தீ, அதாவது தூ தீல முடிஞ்சா, எழுதி அப்படின்னு முடிஞ்சா அது வினை எச்சம். வினைமுற்று நடந்தான், நடந்தாள், படித்தாள், நடந்தார், செய்தான், செய்தால், படித்தால் அப்படின்னு வந்தால் அது வினைமுற்று. ஆண், ஆள், ஆர்னு முடிஞ்சா வினைமுற்று. ஈ அல்லது ஊன்னு சொல்லுவோம். ஈ அல்லது ஊன்னு சொல்லக்கூடிய தூ தீல முடிஞ்சா வினையெச்சம். தாள முடிஞ்சா பெயரெச்சம். வன், வர்று, வல்லுல முடிஞ்சா வினையாளின் பெயர். இந்த 4 கோடு வேர்டு இருந்தா ஈஸியா முடிச்சிடலாம். பாருங்க, பெயரெச்சம் கூட்டல் வன், பெயரெச்சம் கூட்டல் வன். இதே தொழில் பெயரா இருந்தா உள்ள வரும்போது சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? ரைட், இப்ப போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெல் என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் கேட்டிருக்கான். வினையாளன் பெயர்னா வன், வல், வர் எங்க இருக்குன்னு பார்க்கணும். வென்றவன் முடிஞ்சு, வென்றவன், வென்றவர், வென்றவள் முடிஞ்சு, அவ்வளவுதான். வென்று வந்தான், வந்தான் வினைமுற்று, வந்தான் வினைமுற்று, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, வீல் என்னும் சொல்லின் வேர் சொல்லின் வினை எச்சம். வினை எச்சம்னா ஒன்னு தூள முடிஞ்சிருக்கணும், இல்ல தீல முடிஞ்சிருக்கணும். ஓகே, தாள முடிஞ்சா பெயரெச்சம், தாள முடிஞ்சா பெயரெச்சம். ஆண், வீழ்த்துவான் முடிஞ்சா வினைமுற்று. வீழ்ந்தான் அதுவும் வினைமுற்று. வீழ்த்துவான் இது எதிர்கால வினைமுற்று. வீழ்ந்தான் இறந்த கால வினைமுற்று. வீழ்ந்து வினையச்சம். அடுத்து பாருங்க, இதே மாதிரிதான் ஒவ்வொன்றையும் பார்க்க போறோம். வால் என்ற வேர் சொல்லி வினைமுற்று, வினைமுற்று கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? அப்போ வாழ்க வினைமுற்று, இது வியங்கோல் வினைமுற்று, அவ்வளவுதான் வித்தியாசம். வியங்கோல் வினைமுற்று. வாழ்ந்தான் அப்படின்னா வினைமுற்று, இறந்த கால வினைமுற்று. வாழ், வாழ்ந்தான்.
வாழ்தல், பகுதி கூட்டல் தல், இது வேர்ச்சொல். இரண்டையும் சேர்த்தா வாழ்தல். அதுக்கு பேரு தொழில் பெயர். இதுக்கு பெயர் தொழில் பெயர். அடுத்து பாருங்க, வாளா அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். இது பெயரச்சம் தான், எதிர்மறை பெயரச்சம். அது மாதிரி எதிர்மறை வினையச்சம்லாம் இருக்கு. அடுத்து பாருங்க, கேள் என்னும் வினை எச்சம். வினை எச்சம்னா சொல்லிட்டேன், தூ அல்லது தீ இருக்கான்னு பார்க்கணும். இது பெயரச்சம். கேட்டான் வினை முற்று, கேட்டு இருக்கா ஊ, 8 கூட்டல் ஊ, தூக்கு தான் என்ன செய்றோம் ஊன்னு எழுதலாம் அல்லது ஈ கண்டுபிடிக்கலாம்ல. கேட்டு, கேட்டல் தொழில் பெயர். அடுத்து கவனிங்க, தேடு வினைமுற்று. வேடு தேடிய பெயரச்சம், தேடி வினையச்சம். தேடினார் ஆண் ஆர் போடலாம். இதுதான் வினைமுற்று. தேடுதல் தொழில் பெயர். தேடு கூட்டல் தள்ளு, பகுதி தேடு கூட்டல் தேடு, பகுதி கூட்டல் அல்லு தள்ளு, எது வந்தாலும் சரி. அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லின் வினைமுற்று. உறங்கு, அப்ப என்னது உறங்கினார் உறங்கினான் அப்படின்னு வந்தா, பொம்பளை பிள்ளைன்னா உறங்கினாள், முடிஞ்சா உறங்கினாள், இது வினைமுற்று. உறங்கியவள் வினையாளனின் பெயர். வினையாளனையும் பெயர். உறங்கியவள், உறங்கிய பெயரச்சம். உறங்கிய பெயரச்சம். அடுத்து பாருங்க, படித்து வந்தான். வந்தான்னா வினைமுற்று. வந்தான்னா வினைமுற்று. ஆனா படித்துன்னு இருக்கு, அப்ப படித்து தூ வந்துருச்சு, அப்ப என்னது வினையச்சம். சரிங்களா? வினை எச்சம். கேட்கறது என்னன்னா எவ்வகை எச்சம் தான் கேட்டான், முற்று கேட்கல. வந்தான் அப்படின்னா முற்று, படித்து அப்படின்னா வினை எச்சம். எழுதிய பாடல் எவ்வகை தொடர். எழுதிய அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, பெயர். இது பெயரச்சம். எழுதிய அப்படின்னா பெயரச்சம். ஒரு வார்த்தைக்கு எழுதிய, அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தை வரும், சென்டென்ஸ், தொடர். இது வார்த்தை, இது வாக்கியம். அப்போ பெயரச்சத்துக்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்தால் பெயரச்ச தொடர். பெயரச்சத்துக்கு அடுத்து வார்த்தை வந்தால் பெயரச்ச தொடர். வினையச்சத்துக்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்தால் வினையச்ச தொடர். வினைமுற்றுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்தால் வினைமுற்று தொடர். எழுவாய், இப்போ ஒரு பெயர், எழுவாய்னா ஒரு பெயர், பெயருக்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்தால் அது எழுவாய் தொடர். இதெல்லாம் படிப்போம். வினையச்சம்னா என்னது, எழுதி முடித்தான், எழுதி கொண்டிருக்கிறான் அப்படின்னா இது. அதே மாதிரி வினைமுற்று, ஓடினது, சென்றனர் வீரர். சென்றனர்னு முடிஞ்சு போச்சு, வீரர் அப்படின்னா வினைமுற்று தொடர். தொகாநிலை தொடர்ல வரும் அது. எதை கவனிங்க, மகிழ் என்ற சொல்லின் வினையாளனின் பெயர். வன் இருக்கான்னு பார்க்கணும், வல்லு இருக்கான்னு பார்க்கணும், வர்று இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 இல்லைன்னா எங்க போகணும்? சரிங்களா? மகிழ்ந்தார், ஆர், இது வினைமுற்று. மகிழ்ந்த பெயரச்சம். அப்ப வன் இல்ல, வர்று இல்ல, இது இல்லை, அப்ப என்ன இருக்கு? மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ந்தோர், இந்த 3 இல்லாத பட்சத்துல இது வினையாளனின் பெயர். 4வது என்ன செய்யறோம்? வினையாளனின் பெயர். ஓர்னு முடியுது. அடுத்து பாருங்க, எழுது, இங்க தூ வந்துருச்சு, அப்போ அவன் கேட்டிருக்குது வினை எச்சம். அப்போ இங்க தூள் வந்துச்சுன்னா அங்க ஈல முடியணும். எழுதி வினை எச்சம், எழுதிய பெயரச்சம்,
எழுதினான் வினைமுற்று. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமை, படிக்காமலே ஈஸியா எழுதலாம். வினையாளின் பெயரை தேர்ந்தெடுக்க. வினையாளின் பெயர் என்ன இருக்கும்? வன்னு, வல்லு, வர்று. இதான் ரிப்பீட்டடா கேட்கிறான் வினையாளின் பெயர். வர்று இருக்கா? வந்தவர், வந்தான், இதெல்லாம் வினைமுற்று. இது வந்தார், இதுவும் வினைமுற்றுதான். எல்லாமே வினைமுற்றுதான். வந்தவர் அப்படின்னா தான் வினையாளின் பெயர். பின்வரும் மேற்சொல்லுக்கு வினைமுற்று. இது பெயரெச்சம். தந்து வினையெச்சம். தந்தவர் வினையாளனின் பெயர். வினையாளனையும் பெயர். அப்ப தருகின்றனர் வினைமுற்று. தருகின்றனர் வினைமுற்று. அடுத்து பாருங்க, சிரி என்னும் வேர்ச்சொல்லி வினையாம் பேரு. அப்போ வன்னு, வல்லு. சிரித்தவள். ஆன்சர் முடிஞ்சா? சிரித்து வினையெச்சம், சிரித்த பெயரெச்சம், சிரித்தல், சிரி கூட்டல் அல்லு தள்ளு தொழில் பெயர். சொத்தொழில் பெயர். முடிஞ்சா? அடுத்து பாருங்க, அதேதான். உன், உன் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனின் பெயர். வன், வல், வர். உண்டவன், உண்ட பெயரெச்சம். உண்டான் வினைமுற்று. இது வேர்ச்சொல். உண்டு அப்படிங்கிறது வினை எச்சம். உண்ணுதல் தொழில் பெயர். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லின் வினையாளின் பெயர். ரிப்பீட்டட் வினையாளம். படித்தவன், படித்தவள். எதா இருக்க பாருங்க. படித்தவர், வர் வந்துருச்சா? படித்த பெயரெச்சம், படித்து வினையெச்சம். முடிஞ்சா? படித்தல் அப்படின்னா தொழில் பெயர். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் தொடரில், இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளின் பெயர். தொழில் பெயரும் வினையாளின் பெயர். வினையாளின் பெயர்னா வர்று, வரல் அப்படின்னு சொல்லி படிப்போம். ரைட் தானே? அப்போ இங்க பாருங்க, வர்றுன்னு எங்கேயா இருக்கா? இது வினையாளின் பெயர். என்ன கேட்டிருக்காங்க? தொழில் பெயர் பாடல் இல். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது தொழில் பெயர், இரண்டாவது வினையாளின் பெயர். இது பெயரெச்சம், இது தொழில், தொழில் பெயரெச்சம். இது பெயர், இது வினையாளனின் பெயர், இது வினையாளனின் பெயர், இது பெயரெச்சம். அவங்க இருக்குது தொழில் பெயரும் வினையாளன் பெயரும் கேட்டலாம். அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, உன் கேட்ட கொஸ்டின் அதே தான். உன் என்னும் சொல்லின் பதம். பதம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, போன கிளாஸ்ல சொன்னேன். பதம்னா சொல். உன்னை குறிக்கக்கூடிய, உணவை குறிக்கக்கூடிய சொல் எது? கற்பனை அப்படின்னா கிடையாது, கடித்தான் கிடையாது, சிரிப்பு கிடையாது. உண்டால் வினைமுற்று, எதனாலும் ஒண்ணு. ஆனா அதானது பதம், சொல். உன் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல வரக்கூடிய ஒரு சொல். ஆடு என்னும் சொல்லி வினையாளனின் பெயர். வண்ணா வர்றா, ஆடிய வன். ஆடிய பெயரெச்சம், வன் வினையாளனின் பெயர். ஆடுதல் தொழில் பெயர். ஆடி வினையெச்சம், ஆடினான் வினைமுற்று. ஆடு வேர்ச்சொல், ஆடிய பெயரெச்சம், ஆடியவன் வினையாளனின் பெயர். கொஸ்டின் நம்பர் 18. ஆடு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை கேட்குறாங்க. ஸோ அப்போ வினை எச்சம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன? ஒன்று ஈல முடியணும், இல்லை ஊல முடியணும். அப்போ ஆடுதல் தொழில் பெயர். ஆடினான் வினைமுற்று. ஆடிய பெயரெச்சம். அப்ப வேற என்ன இருக்கு? இ உ, ஆடி. இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க,
19 வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்றை காண்க. வினைமுற்று ஆண் முடியக்கூடியது. படி வினைமுற்று இதுதான். பெயரெச்சம் படித்த, படித்தல் தொழில் பெயர், படித்து அப்படின்னு சொல்லக்கூடியது படித்து வினையெச்சம், படித்தான் வினைமுற்று. படித்தான் தான் என்னது வினைமுற்று, அவன் கேட்டிருக்குது அதுதான். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லிருந்து வினையாளனின் பெயர். வினையாளன் பெயர்னாலே சொல்லியாச்சு. வன் வர் வர், அப்போ பாடியவன் இதுதான் வினையாளனின் பெயர். இது பாடுதல் தொழில் பெயர். பாடினான் வினைமுற்று. இருபத்தி 21 வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாட்டுக. வேர்ச்சொல் பாடு, இதை வினையெச்சமா மாத்தணும் சொல்றான். வினையெச்சம் அப்படின்னு சொன்னா ஈ அல்லது ஊழு இருக்கணும். இங்கே வேற ஊழு இருக்கு பாடு, அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா ஈல தான் இருக்கும். பாடி, பாடிய பெயரெச்சம், பாடினான் வினை முற்று. படி என்னும் சொல்லின் வேர்ச்சி வினையாளனின் பெயர். வன்னு வர்று வல்லு, படித்தவர். சரிங்களா? படித்தனர், படிக்கிறான், படித்தனர் அப்படின்னா வினைமுற்று முடிஞ்சு. வா என்னும் சொல்லி வினை எச்சம். வா இது தொழில் பெயர், இது வினை எச்சம். வந்தான் வினைமுற்று. வந்த பெயரெச்சம். அப்போ வந்த பெயர் எச்சம். அப்ப ஆன்சர் கேட்டிருக்குது வினை எச்சம். சி கரெக்ட். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை வினை எச்சம், அதே தான் கேட்டிருக்கான். வினை எச்சம் அப்படின்னா வான்னு கொடுத்துருக்கு, அப்ப என்ன இருக்கும் தூள முடியும். அப்படிதானே? வந்த பெயரெச்சம். வந்தவன் வினையாளனின் பெயர், வினையாளனின் பெயர். வந்தான் வினைமுற்று, அப்போ வினை எச்சம். வந்து 25 வேர்ச்சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்குக. இதுதான் வேர்ச்சொல்லாம். தொழிற்பெயர்னா பகுதி, அப்ப கூட என்ன இருக்கணும் அல்லு தள்ளு இருக்கணும். அப்ப நடித்தல் முடிஞ்சா. இது பெயரெச்சம், வினைமுற்று, இது வினையெச்சம். அப்போ ஆன்சர் தொழில் பெயர் கேட்டிருக்கான் நடித்தல். இதே வினையாளன் பெயர் கேட்டால் நடித்தவன். வினையாளன் பெயரை கேட்டா அடுத்த கட்டம் பாரு. வினையாளன் பெயர், வினையாளன் பெயர், வினையாளன் பெயர். உணர்ந்தான். வன் இருக்கான்னு பார்க்கணும், வர்று இருக்கான்னு பார்க்கணும், வல்லு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, உணர்ந்தான் அப்படிங்கிறது வினை முற்று. உணர்வான் தான் இருக்கே தவிர உணர்ந்தவன் அப்படின்னு இல்லை. அப்ப இது கிடையாது. உணர்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். உணர்வான் அப்படிங்கிறது அது என்னது வினை முற்று, அது என்னது எதிர்கால வினை முற்று மாதிரி வரும். அப்ப இது தொழில். அப்போ வன்னு வர்ற இது எதுவுமே இல்லை அப்படின்னா உணர்ந்தோர் என்ன இருக்கணும் ஓர் இருக்கணும். அப்ப ஆன்சர் வினையாளரின் பெயர் உணர்ந்தோர். பாடு அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். வன்னு வல்லு வந்துருச்சு. பாடுதல் தொழில் பெயர். பாடிய பெயரெச்சம். பாடுக வேங்கல் வினை முற்று மாதிரி, ஓடுக ஆடுக அப்படின்னு சொல்லும்ல, அதுதான். அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து வினை முற்று உருவாக்கல். கேள் வினை முற்று, அப்ப நினைச்சுக்கணும் ஊழ முடியும். வினை முற்றுன்னா ஆண்ல முடியும். கேட்டான் இது பெயரெச்சம், கேட்டு வினையெச்சம்.
அப்ப ஆண், கேட்டான், இதுதான் ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 23. என்ன கேட்டிருக்கு? வினையாளனின் பெயரை தேர்ந்தெடு. கொடு. சோ கொடுத்தார் அப்படிங்கிறது வினை முற்றுதான். சாரி, இதுல சின்னதா இருக்கு சரிங்களா. அடுத்து கொடுத்த பெயர் எச்சம். ஏன்னா இதுல 6 தான் இருக்கு. 6 இருந்தா வினை முற்று, இது பெயர் எச்சம். கொடுத்து அப்படிங்கிறது வினை எச்சம், இதுதான் ஓர். கொடுத்தோர் அப்படிங்கிறது கரெக்ட். கொடுத்தோர் அப்படிங்கிறதா கரெக்ட். அப்ப இதுக்கு என்னது ஆன்சர் பி அப்படிங்கிறதா வினையாளனின் பெயர். அடுத்து நட என்னும் சொல்லின் வேர் சொல்லின் வினை முற்று. வினை முற்றுனா ஆண், ஆள் முடியும். நடைந்தான் வினை முற்று. நடந்து வினை எச்சம். நடத்தல் தொழில் பெயர். நடந்த பெயரெச்சம். ஆன்சர் ஏ. ஓடு என்னும் சொல்லின் வினை முற்று ஆண் தான் வரணும். ஓடினான், இது தொழில் பெயர். ஓடி வினை எச்சம். ஓடிய பெயர் எச்சம். ஓடினான் அப்படிங்கிறதா வினை முற்று. அவன் கேட்டிருக்குது வினை முற்று. ஓடியவன், இதோட வன் வந்துச்சுன்னா அது வினையாளனின் பெயர். வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு, வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொருக்கு வினைமுற்று கொண்டு முடிவதற்கு பேரு எதுவுன்னு கண்டறிய. முற்று எச்சம் எப்படின்னா ஓடினன் வீழ்ந்தனர், ஓடினன் வீழ்ந்தனன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓடினான் வீழ்ந்தனன் சொல்லுவீங்களா, அது அந்த மாதிரி கேட்கக்கூடியது. ஓடினன் வீழ்ந்தனன், இதுக்கு பேரு முற்று எச்சம். ஆப்ஷன் ஏ. படி என்னும் சொல்லின் வேர் சொல்லி வினை எச்சம். படின்னா என்னது ஊழ முடியும். படித்து, இது படித்தான் வினை முற்று. படித்தல் தொழில் பெயர். படித்தல் தொழில் பெயர். படித்த பெயரச்சம். ஆன்சர் படித்து. கான் என்பதன் வினைமுற்று. காணுதல் தொழில் பெயர். கண்டவர் பார்த்தவர் அர்த்தம். வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர் கண்ட பெயரச்சம். கண்டேன் வினைமுற்று. அவன் கேட்டிருக்க என்ன கேட்டிருக்கான் வினைமுற்று. அப்போ ஆன்சர் சி. ஆன்சர் சி தான் கரெக்ட். சி இல்ல டி தான் கரெக்ட். சிங்கிறது வினையாளனின் பெயர். அடுத்த கவனி, வருதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். வருதல் அப்படின்னா தொழில் பெயர். தொழில் பெயர் கொடுத்து என்ன கேட்கிறான் வேர் சொல் கேட்கிறான். சரியா, இந்த கொஸ்டின் மாறி கிடக்கு. சரியா, தொழில் பெயர் கொடுத்து வேர் சொல் கேட்கிறான். அப்போ என்னது வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. வந்த அப்படிங்கிறது பெயரச்சம். வா அப்படிங்கிறதா வேர் சொல். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, தா என்னும் சொல்லில் வேர் சொல்லில், இது வேர் சொல் தான். வினை எச்ச சொல். வினை எச்ச சொல். வா தான் சொன்னா தந்து, இது பெயரச்சம். வினையச்சம், இது வினையச்சம். தருதல் தொழில் பெயர். தந்தவர் வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர். அப்ப அவன் கேட்டுக்குது தா வினையச்சம் தந்து. ஆப்ஷன் டி. பாடு என்பதன் பெயரச்சம். பாடு அப்படிங்கிறது வேர் சொல். பாடுதல் தொழில் பெயர். பாடினேன் அப்படின்னாலும் ஒண்ணுதான், பாடினான் அப்படின்னாலும் ஒண்ணுதான், வினை முற்றும் தான் வரணும். பாடிய அப்படிங்கிறது பெயரச்சம். பாடியவர் வினையாளனின் பெயர். அவன் கேட்டிருக்கிறது பெயரச்சம். அப்ப ஆன்சர் பி. ஆன்சர் பி தான் கரெக்ட்.
38 வேர்ச்சொல்லை கொடுத்து வினை எச்சம் உருவாக்கல். என்ன வேர்ச்சொல்லை கொடுத்துருக்கிறான்? கொடு. கொடுத்தான் அப்படின்னா வினைமுற்று. கொடுத்து அப்படிங்கிறது வினை எச்சம். கொடுத்த பெயரெச்சம். கொடுத்தவன் அப்படின்னா தான் வினையாளன் பெயர். அவன் கேட்டிருக்குது வினை எச்சம். ஆப்ஷன் சி கரெக்ட், வினை எச்சம். அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பேர். அல்லு தள்ளு முடிஞ்சா அது பேர் என்னது? தொழிற்பேர். கண்டான் வினைமுற்று. கண்ட பெயரெச்சம். கண்டு வினையெச்சம். காணல் தொழிற்பெயர். ஆன்சர் கேட்டது தொழிற்பெயர். டி கரெக்ட். அடுத்து பாருங்க, எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. எழுது அப்படிங்கிறது வினைமுற்று கேட்டிருக்கான். என்ன அப்ப நம்ம என்ன சொல்லணும்? எழுதுக அப்படிங்கிறது வராது. அப்போ எழுதுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். எழுதிய அப்படிங்கிறது பெயரெச்சம். எழுதி அப்படின்னா தான் வினையெச்சம் வரும். எழுதினால் எழுதினான் அப்படிங்கிறது வினைமுற்று. அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட், வினைமுற்று. பொம்பளை பிள்ளை. சூழ் என்னும் வேர்ச்சொல்லி வினையாளனின் பெயர். அப்போ சூழ், சூழ்வார். சரியா? அப்ப என்னென்ன இங்க இருக்குதுல என்னன்னு பார்க்கணும். சூழ்ந்து வினை முற்று. சூழ்ந்த பெயர் சூழ்ந்து வினை எச்சம். இது பெயர் எச்சம். சூழ்தல் தொழில் பெயர். அப்ப இருக்கிறதுல சூழ்வார் அதான் இருக்கு. அதுதான் என்னது? வினையாளனின் பெயர். இருக்கிறதுல அதுதான். வேர்ச்சொல்லை கொலை தொழிற்பெயரை உருவாக்க. தொழிற்பெயர் அல்லு தள்ளு. கொடுத்து வினையெச்சம் பெயரெச்சம். கொடுக்கிறான் வினைமுற்று. கொடுத்தல் தொழில் பெயர். பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம். கொடுத்தல். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ அப்படிங்கிறான். அப்போ போனான் வினைமுற்று. சரிங்களா? அடுத்து பாரு, படி என்னும் வினையாளன் பெயர். வினையாளன் பெயர் வர். படித்தவர் வினைமுற்று. படித்த பெயரெச்சம். படித்தல் தொழில் பெயர். ஆன்சர் சி. பெரு என்னும் சொல்லி வினைமுற்று. பெரு என்ன சொல்லி வினைமுற்று. பெற்றாள். ஆள்ல முடியுதா? ஆள்ல முடிஞ்சா வினைமுற்று. சிறி என்னும் சொல் இருந்து வினை எச்சம். அப்ப என்ன செய்யணும்? தூள முடியுது. ஆன்சர் இது பெயரெச்சம். சிரித்தல் தொழில் பெயர். உன் என்ன சொல்லி வினையெச்ச வடிவம். வினை எச்சம் தான் கேட்டிருக்கான். உண்ட பெயரெச்சம். இது உண்டு வினையெச்சம். உண்ணுதல் தொழில் பெயர். உண்டான் அப்படிங்கிறது வினைமுற்று. வினை முற்று. அப்ப ஆன்சர் அவங்க கேட்டது வினை எச்சம் உண்டு. ஆப்ஷன் டி. அடுத்து 48. வேர் சொல்லின் தொழிற்பெயரை கூறுக. வேர் சொல்லின் தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா அல்லு தள்ளு. இங்க அல்லு தள்ளு எதுவுமே இல்லை. வாழ்ந்து அப்படிங்கிறது வினை எச்சம். வாழா அப்படிங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சம். வாழ்ந்த பெயரெச்சம். வாழ்க்கை அப்படிங்கிறதான் தொழில் பெயர். கை மை படிச்சிருப்போம். வி சி அல்லு தள்ளு பூ இதெல்லாம் எனக்கு தொழிற்பெயர் விகுதி. வாழ்க்கை கையும் தொழிற்பெயர். ஆன்சர் சி தான் தொழிற்பெயர்.
48. அடுத்து பாருங்க 49. வேர் சொல்லிலிருந்து தொழில் பெயர் பெரு, தொழில் பெயர் பெறுதல், பெயரச்சம், வினையச்சம், பெற்றவன் வினையாளனின் பெயர், வினையாளனையும் பெயர், பெற்ற பெயரச்சம்னா வன் வினையாளனின் பெயர். வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் கணங்க பொறு, பொறுத்தவன் அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது பொறுத்தவள் அல்லது பொறுத்தவர், வினையாளனின் பெயர். பொறுத்த பெயரச்சம், அதுல பாதி பெயரச்சம், இது தொழில் பெயர், இது வினைமுற்று பொறுத்தார், வினைமுற்று. அவங்க கேட்டிருக்குது வினையாளன் பெயர், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், விழுந்தானை தூக்கிவிட்டேன், விழுந்தானை தூக்கிவிட்டேன் தொடரில் விழுந்தானை என்பது, விழுந்தானைனா விழுந்தவனை, அப்போ விழுந்தவன் அல்லது விழுந்தவர், விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை அப்படின்னா விழுந்தவனை தூக்கிவிட்டேன், விழுந்தவன் வினையாளனி பெயர். விழுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர், ரைட்டுங்களா, வினையாளனின் பெயர். அடுத்து வளர் என்னும் சொல்லின் வினைமுற்று, வளர்ந்தார் வினைமுற்று, வளர்தல் அல்லது வளர்த்தல் தொழில் பெயர், வளர்ந்து வினையச்சம், வளர்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம். அடுத்து வேர்ச்சொல்லி வினையாளனின் பெயர் வந்தவர், வருதல் தொழில் பெயர், வந்த இது வந்த பெயரச்சம், வந்தான் வந்தா வினைமுற்று. அடுத்து பாருங்க, அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறி. அலை தொழில் பெயர் அழைத்தல், தொழில் பெயர் அழைத்தல் அப்படிங்கிறது. அப்போ அழைத்தான் அப்படின்னா வினைமுற்று, அழைத்து வினையச்சம், அழைத்த பெயரச்சம், அழைத்த பெயரச்சம். வேர்ச்சொல்லை வினை எச்சமாக்குக, வேர்ச்சொல்லை வினை எச்சமாக்குக. பெரு வினை எச்சம்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒண்ணு ஊவா இருக்கணும் இல்ல ஈயா இருக்கணும். அப்போ ஊ பெற்று வினை எச்சம், பெறுதல் தொழில் பெயர், பெற்றவன் வினையாளனின் பெயர், பெற்றான் வினைமுற்று. பெற்ற அப்படின்னு கேட்டா அது பெயரச்சம். அப்ப நம்ம கேட்டிருக்கிறது வினை எச்சம் பெற்று. பாடு அப்படிங்கிறது தொழில் பெயர், அல்லு தள்ளு அப்படின்னா பாடுதல். சோ அங்க அல்லு தள்ளு எங்க இருக்கு, பாடுதல். முடிஞ்சா பாடினான் வினைமுற்று. 57 பாருங்க, பார்னா கேட்டிருக்குது பெயரச்சம், ஆள முடியணும், பார்த்த பெயரச்சம், இது வினையச்சம், இது பெயரச்சம். பார்த்து பார்த்து சாரி பார்த்தது கிடையாது, பார்த்து தான் வினையச்சம். பார்த்தான் வினைமுற்று, பார்த்தான் வினைமுற்று. அப்ப நமக்கு என்ன தெரியணும், ஊல முடிஞ்சா வினையச்சம், ஆள முடிஞ்சா பெயரச்சம், ஆண் முடிஞ்சா வினைமுற்றுன்னு தெரிஞ்சா போதும். அடுத்து பெயர் சொல்லின் தொழில் பெயர் அல்லு தள்ளு இருக்கான்னு பாக்குறோம். தொழில்னா அல்லு தள்ளு இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்போ தொழில் பெயர். ஓகே, படித்தான், படித்தான் வினைமுற்று. அவ்வளவுதான். வேர்ச்சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. சரிங்க, வேர்ச்சொல்லுக்குரிய வினை எச்சம். வினை எச்சம்னா என்ன சொல்லிருக்கணும், பெரும்பாலும்
ஊல முடிஞ்சிருக்கணும் இல்ல ஈல முடிஞ்சிருக்கணும். ஊ தான் பெரும்பாலும் வரும். வா வேர்ச்சொல் வந்து. ஓகே. கொல் கொண்டு. இட்டு கூட்டல் ஊ இத்து கூட்டல் ஊ. நின்று இரு கூட்டல் ஊ. பட் இது பெயரெச்சம். ஆள முடியும். கண்டுன்னு வந்தாதான் வினையச்சம். அப்போ தவறானது கேட்டிருக்கான். இடம்பெறாதது. ஆன்சர் பி தான் இடம்பெறாத இணை. வினையச்சம் வரணும்னா என்ன வரணும்? கண்டுன்னு வரணும். அடுத்த 60 கல் எனும் பெயரச்ச வாய்ப்பாடு. கல் ஆள முடியணும். அப்ப என்னது? கற்று அப்படின்னா வினையச்சம். கற்றான் ஆண் வினை முற்று. ஆ இருக்குட்டல் ஆ பெயரச்சம். ஆன்சர் கேட்டது பெயரச்சம். அப்ப ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின், உரை என்னும் சொல்லின் தொழிற்பெயர். தொழில் அப்படின்னாலே அல்லு தள்ளு. தொழில் தொழில் இல்லு இல்லுன்னு பார்க்கணும். ரைட். அவன் கேட்டிருக்குது தொழில் பெயரை தேர்கன்னு கேட்டிருக்கான். உரை என்னும் வேர் சொல்லி தொழிற்பெயர். ஓகே. உரைத்தவர் அப்படின்னு கேட்டா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்று வண்ணு வல்லு வந்தா வினையாளினி பெயர். இங்க தொழிற்பெயர் இல்லைன்னு நினைக்காங்க, இருக்கு. நம்ம தான் என்ன செய்யல, பார்க்கல. வினையாளினி பெயர். உரைத்தவன் அப்படிங்கிறதும் வினையாளினி பெயர். இதுவும் வினையாளினி பெயர் தான். ஏன்னா அது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை யாருனாலும் இருக்கலாம். இது உரைத்தவன் ஆம்பளை பெயர். உரைத்தோர் அப்படிங்கிறதும் வரலாம். வினையாளினி பெயர். எல்லாமே வினையாளினி பெயர் சொல்றீங்களா சார் அப்படின்னா, உரையாமை. அது என்ன சார் உரையாமை அப்படின்னா? உரைத்தல் அப்படின்னா பேசல். பேசாமை அப்படின்னா பேசாம அமைதர்த்தல். அப்பா பேசாம இருக்கிறான். எதிர்மறை தொழில் பெயர். இதுக்கு பேரு எதிர்மறை தொழில் பெயர். அவன் கேட்டுக்கு என்ன கேட்டான்? தொழில் பெயர் கேட்டான். அல்லு தள்ளு இல்லைன்னு செய்ய கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கை மை வை சி பூ கூ எல்லாம் என்னது தொழிற்பெயர். அப்ப இது உரையாமை அப்படின்னா பேசாம உட்காந்துருக்கான். அது ஒரு தொழில் தானே. அமைதியா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. அப்ப உரையாமைங்கிறதா இங்க தொழில் பெயர். இந்த மாதிரி கொஸ்டின் தான் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். மீதி எல்லாமே வினையாளின் பெயர் தான். அப்ப 61க்கு ஆன்சர் ஏ. 62 பாருங்க, வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு. தொழிற்பெயர் அல்லு தள்ளு இருக்க பாருங்க, முடிஞ்சு. அவ்வளவு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. தொழில் பெயர். கொடுத்து ஊ வந்திருக்கு, வினையச்சம். ஆ வந்திருக்கு, பெயரச்சம். வண்ணு வல்லு வந்திருக்கு, வினையாளினி பெயர். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் ஏ. தொழிற்பெயர் தானே கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க, கேட்டது பாருங்க, பூரா வினையாளன் பேர் இல்ல தொழிற்பெயர். தொழிற்பெயர் அல்லு தள்ளு நட இத்தல். ஆன்சர் பி. நடந்த பெயரச்சம், நடந்து வினையச்சம். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க 64 வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வினைமுற்று என்னது? ஒரு செயல் முடிஞ்சிருக்கணும். அது ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா நமக்கு நட நடந்தான் ஆம்பளை பையன் முடிஞ்சிட்டு. ஆன்சர் ஏ. நடத்தல் தொழில். நடந்த ஆம்பளை பையில பொம்பளை பையில சொல்லல, மீதி இருக்கு. அப்ப யாரு பெயரை கண்டுபிடிக்கணும்? பெயரச்சம். இதுக்கு பேரு பெயரச்சம். அப்போ நமக்கு தேவை என்னது? ஆண்ல முடிஞ்சது வினைமுற்று. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அல்லு தள்ளு. கான் கூட்டல் தள்ளு காணுதல். எங்க இருக்கு? காண்தல் அப்படின்னு ஒரு இதே கிடையாது. தள்ளு இருக்குன்னு நீ வாட்டில் போட்டக்கூடாது. மீனிங் தெரியுதான்னு பார்க்கணும். காணல், இதுதான் மீனிங். ஓகேங்களா? அடுத்து படித்தான் வேர்ச்சொல் கேட்டிருக்கான். படித்தான் வேர்ச்சொல் போனதுல பார்த்தோம்ல, அதுல உள்ளது. ரைட். அப்ப படித்தானுடைய வேர்ச்சொல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பகுதியை எடுக்கணும். படி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண். அப்ப படிதான் பகுதி. ஆன்சர் பி. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்கிறான். வினைமுற்றுனா என்ன செய்யணும்? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையா அப்படின்னு பார்க்கணும். வந்தாள் பொம்பளை பிள்ளை.
அப்போ வினை முற்று. வந்த யாருன்னே தெரியல, பெயர் எச்சம் கண்டுபிடிக்கணும். வந்த பொம்பளை பிள்ளை, வந்து கொண்டிருக்கிறாள், வினை எச்சம் கூல முடியுது. வந்தவர் வர் வினையாளனின் பெயர், வினையாளனின் பெயர். 67 ஆன்சர் ஏ. 68 தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர், வினையாளனின் பெயர் வன்னு வர்று வல்லு, வன்று வினையாளனின் பெயர். தந்தை பெயரெச்சம், தந்தை பெயரெச்சம். தந்து வினையெச்சம். அறுபத்தி 69 வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. மலர் வீட்டுக்கு சென்றால், வேர்ச்சொல் கேட்டிருக்கான். சென்றால் அப்படின்னா செல், இதான் வேர்ச்சொல். சென்ற பெயரெச்சம், சென்று வினையெச்சம். அடுத்து 70 வேர்ச்சொல்லை வினையாளன் பெயரை ஆக்குக. வேர்ச்சொல்ல வினையாளன் பெயராக்கணுமா? பார், பார்த் வன் பெயரெச்சம் வன். அப்போ இதுதான் என்னது? வினையாளனின் பெயர். பார்த்து வினை எச்சம், பார்த்த பெயரெச்சம், பார்த்தல் தொழில் பெயர். வேர்ச்சொல்லி கொண்டு வினை எச்சத்தை உருவாக்கல். தா வினை எச்சம் ஊல முடிஞ்சிருக்கணும். ஓகே, வினை எச்சம். தந்தான் முடிச்சிட்டான், வினை முற்று. தந்த பெயரெச்சம், தருதல் தொழில் பெயர், தருதல் தொழில் பெயர். அப்ப 71 ஆன்சர் ஏ. 72 தொழில் பெயரை தேர்ந்தெடு. வாழ், ஏற்கனவே சொல்றேன்ல. ஏன்னா வாழ் அப்படிங்கிறது, சார் வாழ்தல் வராதா, வாழ்க்கை தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன வரும்? தொழில் பெயர்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். கையில தான் முடியும் விகுதி அப்படின்னு. ஆன்சர் சி. வந்தான் என்பதன் வேர்ச்சொல், வேர்ச்சொல் வா, இது பெயரெச்சம், வினையெச்சம். இது வேர்ச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்தான் அப்படிங்கிற இந்த வேர்ச்சொல் கொடு, போன வாட்டியே படிச்சிட்டோம். கொடுத்து வினையெச்சம், கொடுத்த பெயரெச்சம். 75 வேர்ச்சொல்லை தெரிவு செய்ய. வந்தனன், வந்தனன் நல்ல வாதனை, இது வினையெச்சம், வந்த பெயரெச்சம். கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர். கொல் அப்படின்னா கொல்லுதல் அப்படின்னா தொழிற்பெயர். கொல்லாமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் வந்து வேர்ச்சொல். எல்லாமே கொல்லுதானே, பெயர் கொல்லுதானே, அவ்வளவுதான். கொல்லுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், அது எதிர்மறை தொழிற்பெயர், அவ்வளவுதான் வித்தியாசம். தனி என்னும் வேர்ச்சொல்லிருந்து வினை முற்று, வினை முற்று. தனிந்து வினை எச்சம், தனிதல் தொழில் பெயர், தனிந்தது வினை முற்று. எப்படியோ ஒண்ணு முடிஞ்சிடலாம். தனிந்தது வினை முற்று. தனிந்த அப்படின்னா பெயரெச்சம். அடுத்து 78 வேர்ச்சொல்லிலிருந்து தொழில் பெயரை கண்டறிதல். அல்லு தள்ளு எங்க யாருக்கான்னு பார்க்கணும். கட்டு, கட்டுதல், இதான் தொழில் பெயர். ஆன்சர் பி. கட்டிய பெயரெச்சம், கட்டினான் வினைமுற்று, கட்டி கொண்டிருக்கிறான் வினை எச்சம். ஏன்னா இங்க ஊ வந்துச்சுன்னா இங்க ஈ வரும், அதை மட்டும் கணக்கு பண்ணிக்கணும். அடுத்து வேர்ச்சொல்லி கண்டறிய. வாலியனாலும் வாழ்தான், இந்த வாழ் அந்த வாழ் போடுறாங்க. ஈகலான் இவ்வினைமுற்றின்
வேர்ச்சொல் கண்டறிய. ஈகலான், ஈ கூட்டல் ஆகலான் அப்படின்னு படிப்போம். ஈ தான் மீனிங் கொடுக்கும், பகுதியில் வரக்கூடியது. உறங்கினால் இதன் வேர்ச்சொல்லை கண்டறிய. நான் இது நடத்திட்டோம். உறங்கு, உறங்கினால் அப்படிங்கிறது வினைமுற்று, சரிடா. உறங்கி அப்படிங்கிறது வினை எச்சம், உறங்கிய அப்படிங்கிறது பெயரச்சம், உறங்கியதுனாலும் வினைமுற்று தான். அதான் உறங்கியதுன்னு சொல்லியாச்சே. அடுத்து பிடி என்ற சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிய. வினை எச்சம் அப்படின்னா பிடி அப்படின்னா ஊழ முடியும். பிடித்து வினை எச்சம், பிடித்தல் தொழிற்பெயர், பிடித்த பெயரச்சம், பிடித்தால் வினைமுற்று. ஆன்சர் வினை எச்சம், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, நட என்னும் சொல்லின் வினைமுற்று கேட்கிறான். நடந்த பெயரச்சம், நடத்தல் தொழில் பெயர், நடந்து வினை எச்சம், அங்க எடுக்குது வினைமுற்று நடக்கிறது. ஆன்சர் டி, நடக்கிறது. முடிஞ்சு இங்க இருக்குல்ல. அதான் அதாவது அக்ரணியில வரலாம், உயர்தனில வரலாம். ஆண் அப்படின்னா ஆம்பளை பொம்பளை, நடக்கிறது அப்படின்னா குரங்கு அப்படின்னு சொல்லணும்ல, மாடு அப்படி மாதிரி. வா என்னும் சொல்லுக்குரிய பெயரச்சம் வருதல் தொழில் பெயர், வந்த பெயரச்சம், வந்தான் வினைமுற்று, வந்து வினையச்சம். அங்க இருக்குது பெயரச்சம். அப்ப ஆப்ஷன் சி வந்த பெயரச்சம். அரைந்தனன், அரைந்தனன் அப்படிங்கிற வேர்ச்சொல் கேட்டிருக்கான். அரை, அரைந்த பெயரச்சம், அரைந்து வினையச்சம், அரைதல் தொழில் பெயர். அவங்க இருக்குது வேர்ச்சொல். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 87 வேர் சொல்லை கண்டறிதல். இதை ஏற்கனவே கொடுத்துருக்கோம். கேட்டார் அப்படின்னா கேள் தான் கரெக்ட். ஆன்சர் கேட்டு அப்படிங்கிறது வினை எச்சம் ஆயிரும். வினை எச்சம். அடுத்து 87 பேசினால் இதன் வேர்ச்சொல். பேசு பெயரச்சம், வினைமுற்று, எல்லாம் பேசினால் பேசுவது. இது பேசி வினை எச்சம். அவங்க இருக்குது வேர்ச்சொல். ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளன் பெயரை உருவாக்கல். வினையாளன் பெயர் வண்ணு வருன்னு பார்க்கணும். ஒருத்தல் இது தொழில் பெயர். ஒன்றுதல் தொழில் பெயர், பொறுத்தல் தொழில் பெயர், ஒருத்தினேன் வினைமுற்று, தொழில் பொறுத்தல். ஆனா அதோட தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. அங்க அதெல்லாம் கிடையாது. ஒருத்தார் இதுதான் வினையாளனின் பெயர். இங்க வேற வழியே இல்லை. ஒருத்தார். மலை என்ற சொல்லின் வினை எச்சம். இது மலை, மலைந்த பெயரச்சம், மலைந்து வினையச்சம். ஆப்ஷன் ஏ. வேர் சொல்லுக்குரிய தொழில் பெயர் என்னது? கொடு. அப்போ கொடுத்தல். தொழில் பெயர் கொடுத்தல். கொடுத்தான் வினைமுற்று, கொடுத்த பெயரச்சம், கொடுத்தவன் வினையாளனின் பெயர், வினையாளனின் பெயர். அப்ப ஆன்சர் கேட்டிருக்குது தொழில் பெயர். கொடுத்தல் சி. அடுத்து பாருங்க, வந்தனன். வந்தனன் என்ன வந்தாலும் சரி, வாதான் வேர் சொல். அடுத்து வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லு கேட்டிருக்கான். இது ஒரு வினைமுற்று, வேங்கல் வினைமுற்று மாதிரி. வருக வருக அடுக்கு தொடர்ல வரக்கூடியது. அப்போ அதோட இது வா. வந்து அப்படிங்கிறது வினை எச்சம். சொல்லில் பொருள் சிறந்து நிற்கும் பகுதி.
சொல்லில் பொருள் சிறந்து நிற்கும் பகுதிக்கு பேரு பகுதின்னு சொல்லுவோம். அது பகுதிக்கு பேர், அதான் அதனுடைய வேர். அது அதனுடைய வேர்ன்னு சொல்லப்படுகிறது. பகுதிக்கு பேரு வேர்ன்னு சொல்லப்படுகிறது. தொட்டு வேர்ச்சொல்லை தொடுக. தொடு, வேர்ச்சொல் தொடு. சரி என்னும் சொல்லின் வினை எச்சம். சரி அப்படிங்கிறதுக்கு வினை எச்சம் கேட்கிறோம். சரிந்த பெயரெச்சம், சரிதல் தொழில் பெயர், சரிந்து வினையெச்சம், சரிந்தனர் வினைமுற்று. அவங்க இருக்குது வேர் சொல்லி வினையெச்சம் சரிந்து. ஆப்ஷன் டி. அடுத்து 96. வேர் சொல்லின் வழி வினையெச்சம் கண்டது. வேர் சொல்லின் வழி தான் பாடு. இது வேர் சொல், ரைட்டு. பாடிய பெயரெச்சம், பாடியவன் வினையாளனின் பெயர். பாடிய அதுக்கடுத்து வன் வந்ததுனால என்ன இது வினையாளனின் பெயர். அவங்க இருக்கு வினை எச்சம். அப்போ பாடி ஈல முடியும். இங்க ஊல முடிஞ்சிருந்தா இங்க வீல முடியும். வினை எச்சம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 97. விதை என்ற வேர் சொல்லி எதிர்மறை தொழிற்பெயர். விதைத்தல் அப்படின்னா தொழில் பெயர். விதைத்தல் தொழில் பெயர். விதையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயர். அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். ஆள் என்னும் வேர் சொல்லி தொழில் பெயர் ஆளல். இது கரெக்ட். ஆப்ஷன் பி. குமைந்தன வேர் சொல் குமை. குமைந்து வினை எச்சம், குமைந்த பெயரெச்சம். வேர் சொல்லை கொடுத்து வினையாளம் பெயர் உருவாக்கல் தா. வினையாளம் பெயர் வண்ணு வர்று ஏதாவது வரும். இது வினைமுற்று. பெயரெச்சம், இது வினையெச்சம். தந்தவர் வினையாளனின் பெயர். ஆன்சர் டி. ஏன்னா கேட்டிருக்குது வினையாளனின் பெயர். நம்ம அடுத்து பார்க்கறது என்ன பாருங்க. கொஸ்டின் நம்பர் 101. வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல். வாழ்க்கை அப்படிங்கிறது தொழில் பெயர். அவருடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ச்சொலை பொறுத்த மட்டும் வாழ் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். வாழ்ந்த அப்படிங்கிறதெல்லாம் பெயரெச்சம் ஆயிரும். அடுத்து 102 பாருங்க. தந்தான் அப்படிங்கிறது வேர்ச்சொல். தா அப்படின்னாலே என்னது தாதான். இது தொழில் பெயர். தந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். அப்ப தந்தான் அப்படின்னா தாதான் என்னது வேர்ச்சொல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 103. வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. கேட்டனன் அப்படின்னு கேட்டாலும் கேள்தான். கேட்ட அப்படிங்கிறது பெயரெச்சம் ஆயிரும். இந்த கேள் கிடையாது, அந்த கேள். அடுத்து 104. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பார்த்தான் அப்படின்னா பார். பார்த்தல் தொழில் பெயர். பார்த்த பெயரெச்சம். பார்த்து வினையெச்சம். அப்போ வேர்ச்சொல் அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்க. வேர்ச்சொல் கண்டறிகள். நைந்தான் அப்படின்னா நைந்து. நை அப்படின்னு போடக்கூடாது. நைந்து ஏன்னா அங்க கொடுத்துருக்கு நஞ்சு அப்படி, இதெல்லாம் சம்பந்தமே இல்லை. நஞ்சுனா விஷம் படிப்போம், ஐந்து கிடையாது. நைந்து அப்படிங்கிறதா சரியான பதில். 106. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. அவங்க எடுக்கும்போது அது தன்மையா இருக்கணும்னா தன்னை குறிக்கணும், ஒருமையாக இருக்கும் சிங்கிளாவும் இருக்கணும், எதிர்காலம் காட்டும் வினைமுற்று கேட்கிறோம். அப்போ வினைமுற்று அப்படின்னா படிக்கிறேன், படிக்கிறேன் நிகழ்காலம். அவங்க இருக்கு எதிர்காலம். படித்தேன், படிக்கிறேன் நிகழ்காலம். படித்தேன் இறந்த காலம். படிப்போம் பன்மை. படிப்போம் அப்படிங்கிறது பன்மை. அவங்க இருக்குது தன்மை ஒருமை. இது படிப்பேன் எதிர்காலம்.
அடுத்து ஒரு மெயின். ஆன்சர் டி, fourth one. அதான் எதிர்காலம் இருக்கிறது. இது எதிர்காலம் இருந்தாலும் பன்மையாக இருக்கிறது. படிப்போம் அப்படிங்கிறது எதிர்காலம் இருந்தாலும் பன்மையாக இருக்கிறது. அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். வினை எச்சம் கண்டறிய என்ன முடியணும்? ஒன்று ஊல அல்லது ஈல. ஓடினான் வினைமுற்று, ஓடிய பெயரெச்சம், ஓடி வினையெச்சம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். வினைமுற்றை தேர்வு செய்ய வா. வினைமுற்று ஆண் முடியணும். வந்தான் வினைமுற்று. பெயரெச்சம் வினையெச்சம். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர். வினையாளன் அப்படின்னா வன்னு வர்று வர்று ஏதாவது ஒண்ணு. அறை அறைதல் தொழில் பெயர். அறைந்த பெயரெச்சம். அறைந்தவர் வினையாளனின் பெயர். கேட்டது வினையாளனின் பெயர். அப்போ ஆன்சர் சி கரெக்ட். வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய கீழ்கொண்டு சரியான வேர்ச்சொல் வினைமுற்று இணைகிறது. வேர்ச்சொல்லு வினைமுற்று ரெண்டும் இருக்கணும். சரியா? சென்று அப்படிங்கிறது கிடையாது. இதோட வேர்ச்சொல் செல். செல் வினைமுற்று சென்றார். இதுக்கு கேள் கேட்டார். இதுக்கு பயில் பயின்றாள். அப்ப இது மூணுமே தப்பா இருக்கு. ஏன்னா பயில் கேள். அப்போ கான் கண்டான். இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டா இருக்கு. 111. அதே மாதிரி வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல் வினைமுற்று. நட நடக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். உன் அப்படிங்கிறதா வேர்ச்சொல். உண்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உன் அப்படிங்கிறதா வேர்ச்சொல். பேசி அப்படிங்கிறதா வினையெச்சம். பேசு அப்படிங்கிறதா வேர்ச்சொல். போனால் அப்படிங்கிறது போ அப்படிங்கிறதா வேர்ச்சொல். ஸோ இந்த மூணும் தப்பு. அப்போ ஆன்சர் ஏ மட்டும். ஆப்ஷன் ஏ மட்டும் சரியான இணை. ஏ மட்டும் சரியான இணை. அடுத்து 112. வேர்ச்சொல்லை தேர்வு செய்து கீழ்கொண்டு தவறான வேர்ச்சொல் இணை எது தவறா இருக்குன்னு படிக்கணும். வினை முற்று வேற கேட்டிருக்கான். ரைட்டா? வா வருக வேங்கல் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். வாழ்க அப்படிங்கிற மாதிரி. தீர் தீர்த்தூன் ஏதோ ஒண்ணு முடிச்சிட்டான். உரை உரைத்தது உரைத்தான் எல்லாம் ஒண்ணுதான். வீழ்ந்த வீழ்ந்தான் அப்படின்னு போட்டுக்கணும். அல்லது வீழ்ந்தாள் வீழ்ந்தாள் அப்படின்னு தான் கரெக்ட். வீழ்ந்தனல் அப்படிங்கிறது தப்பு. அப்போ ஆன்சர் சி மட்டும் தப்பா இருக்கு. அடுத்து வேர்ச்சொல்லி வினையாளின் பெயரையும் கண்டறிய. வினையாளன் பெயர் பாடு. அப்ப என்னது? பாடிய வல். இது வினையாளனின் பெயர். பாடுதல் தொழில் பெயர். பாடினாள் வினைமுற்று. வினைமுற்று. பாடினால் இறந்த கால வினைமுற்று. பாடுகின்றாள் நிகழ்கால வினைமுற்று. வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் கண்டறிய. கான் காணுதல். தொழில் பெயர் காணுதல். கண்டான் அப்படிங்கிறது வினைமுற்று. கண்டால் அப்படிங்கிறது வினைமுற்று. அடுத்து 115 பாருங்க. படி என்ற சொல்லின் வினை எச்சம். படித்தல் தொழில் பெயர். பாடுதல் தொழில் பெயர் தான். ஆனா படித்தலுக்கு கிடையாது. ஆனா பாடுதல்ங்கிறதும் தொழில் தான் வரும். படித்த அப்படின்னா பெயரெச்சம். அவங்களுக்கு வினை எச்சம். படித்து. ஆன்சர் ஏ மட்டும். அடுத்து பாருங்க. கல் என்னும் சொல்லின் பதம். பதம்னா என்னது? சொல். சொல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதுதான் கல்லுக்கு சரியான கற்றல். இது கற்பனை கிடையாது. கல் கிடையாது. கண்டன பார்த்தல்.
அதாவது கான் அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்போ எதுவும் கிடையாது. கற்பனைனா இமேஜினேஷன். சரியா? கல்லுன்னா கல்லு. அப்போ ஆன்சர் ஏ மட்டும். அடுத்து பாருங்க, இயல்பானது வேர்ச்சொல். இயல்னு வந்துச்சுன்னா பகுதி 1 இயல் 2 அது வந்துடும். அப்போ இயல்பானதுன்னா இயல்பு. இயல்பானதுன்னா இயல்பு அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? ஆன்சர் பி மட்டும்தான் கரெக்ட். அடுத்து 112, படி என்ற வேர்ச்சொல்லி வினை முற்று. படித்து அப்படிங்கிறது வினை எச்சம், படித்தான் அப்படிங்கிறதா வினை முற்று. ஆப்ஷன் டி, இது பெயர் எச்சம். படித்த அப்படின்னா பெயரெச்சம் தான். கேள் அப்படிங்கிறது வினையாளன் பேரு. கேட்டவர், வர்று வண்ணு வந்துடணும்ல. கேட்டவர் இது பெயரெச்சம், கேட்டு வினையச்சம், கேட்டான் வினைமுற்று. சுடு என்ற தொழிற்பெயர் சுடுதல். சுடுதல் அப்படிங்கிறது இது சுட்டான் வினை முற்று. சுட்ட பெயரெச்சம், சுட்டு வினையச்சம், இது வினை முற்று. அங்க இருக்குது தொழில் பெயர். ஆப்ஷன் சி கரெக்ட். மயங்கிய ஏற்கனவே பார்த்ததான். மயங்கிய மயக்கு கிடையாது. மயங்கி அப்படிங்கிறது வினை எச்சம். அப்போ மயங்கு பெயர் எது வேர்ச்சொல். 122, சரியான வேர்ச்சொல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்கான். பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ பொருத்தது எது, பொருந்தாது எதுன்னு கேட்கிறான். புரியுங்களா? அப்போ சேரல் அப்படிங்கிறது செல், கோரல் அப்படிங்கிறது கொல், என்னது அப்படிங்கிறது என்னது கொல் அப்படின்னு சொல்றோம். அதான் அப்ப கோரல் அப்படின்னா சொல், வேரல் அப்படிங்கிறது வெல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க என்ன இருக்கு, கோடல் அப்படிங்கிறது கோடு அப்படிங்கிறது வராது. என்னது கோடு அப்படிங்கிறது என்ன செய்யாது, வராது. அப்ப என்னது வெல் கொல் மாதிரி அங்க என்னது கோல் அப்படின்னு தான் வரும். அப்ப அதாவது ஆப்ஷன் பி தான் தப்பு. ஆப்ஷன் என்னது பி தான் என்னது பொருந்தாத இணை. ஓகேங்களா? அடுத்து உண்கிறேன் இதன் வேர் சொல்லை கண்டறிய. வேர்ச்சொல் உன். ஆப்ஷன் பி. அடுத்து வேர்ச்சொல் விரித்த. விரி வேர்ச்சொல், இதெல்லாம் சாதாரணம். விரித்து இது பெயரெச்சம், இது வினையச்சம். உரைத்தல் தொழில் பெயர். உரைத்தல் தொழில் பெயர். உரைத்து வினையச்சம், இது வேர் சொல். உரைத்த அப்படிங்கிறது பெயரெச்சம். அப்போ ஆன்சர் அவங்க கேட்டது தொழில் வேர்ச்சொல் உரை. ஆப்ஷன் டி. கண்டான் வேர்ச்சொல் தான் கேட்டிருக்கான். கண்டான்னாலே கான் தான், எத்தனை தடவை பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க வேர்ச்சொல் அதான் கேட்டிருக்கான். 120 தேடுகிறான். ஸோ தேடுகிறான் அப்படின்னா தேடு வேர்ச்சொல். தேடி அப்படிங்கிறது வினையச்சம், இது தேடிய அப்படிங்கிறது பெயரெச்சம். தேடி வினையச்சம். அடுத்து அஞ்சி என்ற வேர்ச்சொல்லி வினையாளனின் பெயரை காணுக. வினையாளனின் பெயர் அவங்க எடுக்குது. அஞ்சினார் ஆர் வருது, அப்போ இது வினை முற்று. வினை முற்று. பயந்தனர், அது அஞ்சினருக்கு பயந்தனர் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இங்க அஞ்சா அப்படிங்கிறது அது தொழில் எதிர்மறை. அப்போ அஞ்சினர் அப்படிங்கிறதா என்னது வினையாளனின் பெயர். அஞ்சியவர் அப்படிதான் அஞ்சினவர் அப்படிங்கிறத அஞ்சினர் கொடுத்துருக்கான். வாள் என்பதன் தொழில் பெயர். வாள் என்பதன் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க.
தொழில் பெயர் அப்படின்னா வாழ்க்கை. பெயரெச்சம் வாழ்ந்தவர் வினையாளனின் பெயர். அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்த 130 வேர் சொல்லுக்குள்ளேயே வினையாளனின் பெயர் கேட்டிருக்காங்க. வேர் சொல்லுக்குள்ளேயே வினையாளனின் பெயர் அப்படின்னா தந்தவன். வெரி குட். இது வினையாளனின் பெயர். தருதல் தொழில் பெயர். தந்து வினையச்சம். தந்தான் வினைமுற்று. அப்ப நம்ம கேட்டிருக்கிறது வினையாளன் பெயர் ஆப்ஷன் ஏ. வேர்ச்சொல்லை வினையாளன் பெயர் காண்க. வினையாளன் பெயர் பொருத்த பெயரச்சம், பொருத்தல் தொழில் பெயர், பொருத்து வினையச்சம், அப்போ பொருத்தார். வேற வழி இல்லை, இருக்குதுல இதான் ஆன்சர். வினையாளனின் பெயர். ஓல்டு கொஸ்டினுக்கு அப்படி வருது, வேற வழி இல்லை. வண்ணு வர வரலின்னா அந்த மாதிரி வரும். அடுத்து உன் என்ற தொழில் பெயர் உண்ணல். இது பெயரச்சம், வினையச்சம், வினைமுற்று. வினைமுற்று. பதி என்ற வினை எச்சம் கேட்டிருக்கான். ஸோ அப்போ பதி, பதிந்து ஊழ் வந்திருக்கா, இது வினை எச்சம், இது பெயரச்சம். அப்போ ஆன்சர் சி கரெக்ட். ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சமும் வினையச்சமும் கேட்டிருக்கான். பெயரச்சம்னா ஆள முடியணும், வினையச்சம் அப்படின்னா ஈழ முடியணும். ஏன்னா இங்க டூல் வந்துருச்சுல. அப்ப ஓடி இது வினையச்சம், இது பெயரச்சம். ஓடிய இது பெயரச்சம், இது வினைமுற்று. இது வினைமுற்று, இது பெயரச்சம், இது பெயரச்சம், இது வினையச்சம். அவங்க கேட்டிருக்கிறது வினையச்சமும் வினையச்சம், வினையச்சம், இது பெயரச்சமும் வினையச்சம். இதான் பெயரச்சம் வினையச்சம். ஆன்சர் டி, 4th one கரெக்ட். அடுத்து பாருங்க, பொறித்த வேர்ச்சொல். பொறித்த, இந்த பொறித்த பெயரச்சம் இது. அப்போ பொறி, அந்த பொறிதான். கேட்டார், இது ரிப்பீட்டட் வேர்ச்சொல்லில் கேள். வேர்ச்சொல்லி தெரிஞ்சது வந்தேன், ரிப்பீட்டட் வா. மகிழ் என்னும் வேர்ச்சொல்லி வினையாளனின் பெயரை. மகிழ்ந்தவன் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. மகிழ்தல் அப்படிங்கிறது தொழில் தான் இருக்கு. மகிழ்ந்தார் வினைமுற்று. அப்போ மகிழ்ந்தோர். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து பின்வரும் வேர்ச்சொல்லி வினையாளனின் பெயர் உன். அப்போ வண்ணுல முடியணும், ரைட். உண்கின்றவன், சோ வண்ணுல முடியுது. உண்ட அப்படிங்கிறது பெயரச்சம். 140 வேர் சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. தொழிற்பெயர் நடத்தல் முடிஞ்சு. இது எதிர்மறை தொழில் பெயர். நடவாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயர். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல். தருகின்றனர் வினைமுற்றன் அவனே கொடுத்துட்டான். வேர்ச்சொல் கிடைக்கான். தந்து வினை எச்சம். அப்ப தானாலே அதானே வினைமுற்றுக்கு எதிர்ச்சொல், வேர்ச்சொல் தா. அடுத்து வேர்ச்சொல் இருக்கான். பாடுகிறாள், அப்ப என்னது பாடு. பாடி வினை எச்சம். 143 ஏவல் வினைமுற்றை சொல்லை கண்டறிய. அப்போ வினைமுற்றுல ஏவல் வினைமுற்று கேட்கும். செல்க, வாழ்க, வாழிய வேங்குல் வினைமுற்று. அதெல்லாம் வேங்குல் வினைமுற்று. கா வந்தாலே வேங்குல் வினைமுற்று. வாழியே அதெல்லாம் என்னது வேங்குல் வினைமுற்று. ஓடு
இதுதானது ஏவல் வினைமுற்று. ஓடுனா ஓடணும். ஆன்சர் சி. அடுத்து விளைவது வேர்ச்சொல். விளைவது அப்படின்னாலே விளைதான் வேர்ச்சொல். இந்த விளை. வருக வேர்ச்சொல் வாதான். இதெல்லாம் ஒரு கொஸ்டின், சாதாரண கொஸ்டின். அரியேன் பார்த்தோம்ல, அரி. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச தொடர் கேட்காம். வினையெச்சம் கேட்காம வினையெச்ச தொடர். வினையெச்சம் அப்படின்னா ஓடி அப்படின்னு முடியும். வினையெச்ச தொடர் அதுக்கடுத்து வார்த்தை வரும். எது? பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர். ஓடிய அருணா. புரியுங்களா? இது ஓடி வந்தால். ஓடி வினையெச்சம், வந்தால் ஒரு சென்டென்ஸ். அதனால ஓடி வந்தால் அப்படிங்கிறது வினையெச்ச தொடர். வினையெச்ச தொடர். அருணா ஓடினால் அப்படின்னா, அருணா அப்படின்னா எழுவாய் அப்படின்ட்டா. அப்போ ஓடினால் அப்படின்னா இது எழுவாய் தொடர்ன்னு சொல்லலாம். எழுவாய் தொடர்னு வேணா சொல்லலாம். ஒரு பெயருக்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்தால். அடுத்து கொடு என்னும் வேர்ச்சொல்லி வினையாளன் பெயர். வன் வர்று வள்ளு இல்லை. அப்போ ஓர் இருக்கு. ஆப்ஷன் சி. கொடுத்து வினையெச்சம், கொடுத்தல் தொழில் பெயர். ஆன்சர் சி. அடுத்து 49. வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று அறிதல். வேர் சொல் பேசு. வினைமுற்று கேட்டிருக்கான். பேசிய பெயரெச்சம். பேசுதல் தொழில். பேசி வினை எச்சம். பேசினான் வினைமுற்று. அவங்க கேட்டிருக்கு வினைமுற்று. ஆப்ஷன் சி கரெக்ட். கான் என்னும் வேர் சொல்லின் பதம். பதம்னா சொல்லு. சொல்லோட வேறு பேர். உண்டேன் அப்படிங்கிறது உன். பார்ப்பேன் அப்படிங்கிறது பார். அப்ப இதுவும் தப்பு. கற்பேன் அப்படிங்கிறது கல். இதுவும் தப்பு. கண்டேன் அப்படிங்கிறது தான் கான். அவன் கானு தான் கேட்டிருக்கான். அப்போ ஆன்சர் பி கரெக்ட். ஆன்சர் பி கரெக்ட். 151. வேர் சொல்லை தேர்க. நடக்கிறது. நட. தருகின்றனர். வேர் சொல் தான் கேட்கிறான். தருகின்றனர் வேர் சொல் தா. இது ரிப்பீட்டட். 53. பின்வரும் வினைமுற்றின் வேர் சொல்லு கேட்டிருக்கான். பார்த்தான். பார். ஆப்ஷன் சி. பார்த்த பெயரெச்சம். அடுத்து வேர் 154. வேர் சொல்லு தான் கேட்டிருக்கான். அறிஞன் அப்படிங்கிறதுல எதோட வேர் சொல்? அரினா நெற்கதிர். அது எனது வினையை குறிக்கிறது. அப்போ அரிதான் குறிக்கும். ஆன்சர் சி. ஒரு வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். அடுத்து தா என்ற சொல்லின் தொழிற்பெயர். தருதல். தல் அப்படின்னு வந்தா இது வினை எச்சம். தந்தான் வினை முற்று. தந்த பெயர் எச்சம். தந்த பெயர் எச்சம். அடுத்து 156. பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை கண்டு. இதுல எது வினைச்சொல் கண்டுபிடிக்கணும். தாமரைப்பு அப்படிங்கிறது ஒரு பெயர். பூவோட பெயர் சொல். அப்ப இட்டதோர் அப்படிங்கிறதா வினைச்சொல். இட்டதோர் அப்படிங்கிறதுல இது வினையாளரின் பெயர். இட்டதோர். அவங்க இருக்கு வினைச்சொல் இருக்கு. நமக்கு அதுல வினைச்சொல் இருக்கு. அப்ப அதுல என்ன கேட்டிருக்கான்? வினைச்சொல்ல வேர் சொல். இடு அப்படிங்கிறதான் சரி. ஆன்சர் ஏ. 157. வாருங்கள் அப்படிங்கிறதுல வேர் சொல் கேட்டிருக்கான். வா தான். என்ன கேட்டாலும் வாருங்கள் அப்படி வந்தான் எல்லாமே வா. அடுத்து எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. அடி வேர்ச்சொல். அரி வேர்ச்சொல் தான். இரு வேர்ச்சொல். இனிது கிடையாது. அதோட வேர்ச்சொல் இனிமை. வேர்ச்சொல் இனிமை அப்படிங்கிறதான் இனிதோடைய வேர்ச்சொல். அடுத்து 159. வேர் சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு. இது வினை எச்சம். வினை முற்று. அவங்க கேட்டது பெயரெச்சம்.
பெயர் எச்சம். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறி. வருக அப்படின்னா வா, பொறி பொறித்த கரெக்ட். கிளர்ந்த அப்படின்னா கிளர் இடைய வேர்ச்சொல். மயங்கிய அப்படின்னா மயங்குதான் வேர்ச்சொல் மயங்கு, இது வினை எச்சம். அப்போ ஆன்சர் சி மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஆடினான் வேர்ச்சொல் கேட்கிறோம். வேர்ச்சொல் அப்படின்னா இது வினை எச்சம். ஆடி அப்படிங்கிறது வினை எச்சம். ஆடுகிறாள் அப்படிங்கிறது ஆடுகிறாள் வினைமுற்று. ஆடு அப்படிங்கிறதான் வேர்ச்சொல். ஆடுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அப்போ வேர்ச்சொல் கேட்டா ஆடு அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். 162 குமை வினை முற்று கேட்டிருக்கோம். இது தொழில். குமைந்த பெயர் எச்சம். குமைந்து அப்படிங்கிறது வினை எச்சம். குமைந்தன அப்படிங்கிறது வினை முற்று. ஆன்சர் டி கரெக்ட். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிய. கான், இது அடிக்கடி கேட்டிருக்கோம். வினைமுற்று கண்டான், கண்டவன் அப்படின்னா வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர். நூற்றி 64 எழுதுகிறாள். அப்போ என்னது? எழுதுகிறாள் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் எழுதுகிறாள். அப்போ அதோடைய வேர்ச்சொல் கேட்கிறோம். சரியா? எழுதினாள் அப்படின்ற மாதிரி எழுதுகிறாள். இப்ப நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய வினைமுற்று. அப்போ அதோடைய வேர்ச்சொல் எழுது. வேர்ச்சொல் எழுது ஆன்சர். புரியுங்களா? எழுதிய அப்படின்னா பெயரச்சம். எழுதி அப்படின்னா வினையச்சம். எழுதியவள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வினையாளனின் பெயர். எழுதுதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தொழில் பெயர். 165 வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் பயின்றால். இது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். பயின்றால் பயில். ஆப்ஷன் டி கரெக்ட். வேர்ச்சொல்லி எதிர்மறை தொழில் பெயர். நடத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். நடந்த அப்படிங்கிறது பெயரச்சம். நடந்தவன் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். நடவாமை அப்படின்னா நடக்காமை, இதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். ஆப்ஷன் சி கரெக்ட். வினைமுற்றை வினையாளனின் பெயராக்க மாற்றுக. வினைமுற்றை ஊட்டமிகு உணவு உன்றார். இது வினைமுற்று. அவர் நீண்ட நாள் வாழ்வு பெற்றார். பெற்றார் அது வினைமுற்று. அவன் என்ன கேட்கிறான்னா வினைமுற்று வினைப்பெயரா மாத்தணும். அப்போ உண்டவர் உண்டவர் அல்லது பெற்றார் பெற்றவர் இப்படி வரணும். பாப்பமா எங்க இருக்கணும்? ஊட்டமிகு உணவு உண்டவர் கரெக்ட். நீண்ட நாள் வாழ்நாள் பெற்றார் கொடுக்கல, ஆனா பெற்றவரும் கொடுக்கலாம். இருக்குதுல எது பெஸ்ட்? உண்டதால் தப்பு, உண்டு தப்பு, உணவால் தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொடுத்ததுல ஏ தான் கரெக்ட். உண்டவர், உண்டார் அப்படிங்கிறது உண்டவர் மாறுது. 168 வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறி. வெந்து ஊ, வெம்பி ஈ, எய்தி ஈ இருக்கு. மூடுபனி அப்படிங்கிறது வினைத்தொகை. அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. ஈ ஊ எதுனாலும் வரலாம் வினை எச்சத்துக்கு. அடுத்த கொஸ்டின் 169 ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். ஓடு கூட்டல் தள்ளு. புரியுங்களா? ஓடிய பெயரச்சம். அடுத்து நொந்தான் வேர்ச்சொல் நோ. நொந்தல் பெயரச்சம், நொந்து வினையச்சம். அடுத்து 171 கொண்டிலன். வேர்ச்சொல் கொல்லா. கொண்ட பெயரச்சம், கொண்டு வினையச்சம். உன் அப்படிங்கிற
வேர் சொல்லின் வினை எச்சம். வினை எச்சம் கிடையாது, இது பெயரெச்சம். உண்டது வினைமுற்று, அப்போ இதுதான் வினை எச்சம். இது தொழில் பெயர். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 173 படி என்ற வேறு சொல்லுக்குரிய மிக சரியான வினையாளனின் பெயரை கேட்டிருக்காங்க. வினையாளனின் பெயர் படித்தவன், படித்தவர், சரிங்களா? படித்தவள் அப்படிதான் பார்க்கணும். படித்தார் அப்படின்னாலே அது ஆண் வினைமுற்று. படித்தார் இறந்த கால வினைமுற்று. படிக்கின்றால் நிகர்கால வினைமுற்று. படித்து முடித்தான் அதுவும் என்னது வினையச்ச தொடர் அப்படின்னு கூட சொல்லலாம். படித்தவனை அப்படிங்கிறது கரெக்ட். வன் அப்படிங்கிறதுல வனைன்னு போடுறோம். ஆப்ஷன் டி கரெக்ட். 174 கற்றான் என்பதன் வேறு சொல் கல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ அது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வேர்ச்சொல் கொடுத்து வினையாளனின் பெயர், வினைமுற்று, பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். வினையெச்சம். ஸோ இதுதான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பொது தமிழ்லேயே உண்டு, கட்டாய தமிழ்லேயே உண்டு. ஸோ இத்துடன் இந்த கிளாஸு முடிவடைகிறது. அடுத்த டாபிக் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.